டிஎன்பிஎஸ்சி சோஷியல் சயின்ஸ் தான் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது இன்ஃபோபிட்ஸ். ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா அப்படின்னா அது வந்து கிரீக் வேர்ட்லேருந்து கண்டுபிடிச்சாங்க. ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா மேன் இல்லை ஹியூமன்னு சொல்லுவாங்க. லோகோஸ்னால் தாட் இல்லை ரீசன் சொல்லுவாங்க. ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டுங்கிறது மனிதர்கள் வந்து எப்படி வந்தாங்க, அவங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருந்தது, அவங்களோட பிஹேவியர் அதை பற்றி படிக்கிறது தான் ஆந்த்ரோபாலஜி. ஸ்டடி ஆஃப் ஹியூமன் அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி, அதுதான் வந்து ஆந்த்ரோபாலஜி. ஸோ இப்போ மனுஷங்கள்லாம் வந்து 3.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே இருந்தாங்க. அதாவது அவங்களோட கால் தடயங்கள் இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ரேடியோ கார்பன் டேட்டிங். இதுதான் வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங். நீங்கள் எல்லோரும் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. அந்த கான்செப்ட் தான் இது. ரேடியோ கார்பன் டேட்டிங் தான் வந்து இந்த டைம் பீரியடில் மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரேடியோ கார்பன் டேட்டிங்